கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் 18ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே சில அச்சுறுத்தல்கள் வருவது சகஜம். சில பேருக்கு சில விபத்துகள் ஏற்படலாம், சில பேருக்கு சில நபர்கள் அச்சுறுத்தலாக இருக்கலாம், சில பேருக்கு படிக்கும் இடத்திலே சில அச்சுறுத்தல்கள் இருக்கலாம், சில பேருக்கு தான் நடத்தும் தொழிலிலே சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கலாம். இது போன்ற ஏதோ ஒரு காரணத்தினாலே இது நாள் வரை நாம் எழுந்திருக்க முடியாமல் மீண்டும் மீண்டுமாய் தடுமாறி கொண்டிருந்தோமோ, அந்த உயர்வை எட்டாமல் இழுபறியாகி கொண்டிருந்ததோ, அந்த காரியங்களை இன்று இயேசு மகாராஜா சரி செய்து உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நமக்கு பல நேரங்களில் நாம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நம்ம முற்பட்டாலும் கூட நமக்கு ஆலோசனை சொல்கிறேன் என்கிற பெயரிலே சில பேர் நமக்குள் ஒரு தடுமாற்றத்தை உண்டு பண்ணி விடுவார்கள். இந்த முயற்சியை நான் செய்ய போகிறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதுக்குப்பா செய்கிற, இந்த ஃபீல்டெல்லாம் நீ பார்த்தியா, இதில் ஃபெயிலியர் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு யாரோ ஒரு நபர் சொல்கிற ஒரே ஒரு கமெண்ட் என்ன செய்யும், நம்மை மொத்தமாக உட்கார வைத்துவிடும். நாம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதற்கான முயற்சியை ஏறெடுத்திருப்போம். ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நம்மை முழுவதுமாக அப்படியே அமிழ்த்திவிடும். ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை, கடவுள் இது நாள் வரை இருந்த எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு இன்று நம்மை உயர்த்த தொடங்குவார். அந்த உயர்வை நீங்களே உங்கள் கண்ணார காண்பீர்கள். உங்கள் கூட இருக்கிற மக்கள் அதை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். கடவுளை உங்களோடு இணைந்து அவர்களும் மகிமைப்படுத்துவார்கள். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே ஏசப்பா, இது நாள் வரை தடுமாற்றத்தில் இருந்து எங்களுக்கு இன்று எங்களுக்கு ஒரு உயர்வை, ஒரு விடுதலையை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த வாக்கின்படியாகவே நாங்கள் உயர்வோம் என்று விசுவசிக்கிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுவரை இருந்த தடுமாற்றத்திற்கு இன்று கடவுள் விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நம் உள்ளத்திலே அப்படியே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம். இன்று முதல் அற்புதத்தை காண்போம். ஆமேன். God bless you.